நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இப்போ வரும் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்கிறத அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓடி போய் உங்க புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் சொல்ற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கடன்னு மார்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஸ், 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் மினிட். ஓகேவா? எதுவுமே படிக்கல, ஆனா எனக்கு ஏதோ ஒரு நல்ல மார்க் நாளைக்கு நான் வாங்கியே ஆகணும். கண்டிப்பா ஒரு 75 மார்க் ஆச்சு நான் வாங்கணும். அப்ப இப்ப நான் சொல்ல போற இந்த கொஸ்டின்ஸை டக்குன்னு இப்பயே புக்ல மார்க் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 hours இருந்தாலே போதும். நான் இப்ப கொடுக்க போற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க டெஃபினட்டா முடிச்சோம்னா இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட ஓகேவா? முதல்ல நான் கிளாஸ் 11க்கு காமிச்சிடுறேன். மொத்தமாவே 47 கொஸ்டின்ஸ் தான். இங்க இருக்கக்கூடியது நிறைய ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு சில யூனிட் இல்லாம இருக்கலாம். எது இருக்கோ நீங்க அதை மட்டும் அழகா இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. யூனிட் 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இங்க கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரவுண்ட் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கலாம். பழைய பேப்பர்ல மிட்டம் பேப்பர்ல 5 மார்க்ல கேட்டிருக்க questions. இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு முதல்ல இந்த 47 क्वेश्चन இருக்கக்கூடிய இந்த எல்லா யூனிட்ஸ் இருக்குனா முடிச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் क्वेश्चंस ஓகேவா? இல்ல மேம் எனக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு 90+ நான் வாங்கியே ஆகணும் அப்படினா லெவல் 2 क्वेश्चंस நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சாப்டர் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அதையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா 90 இல்ல 95+ கேரண்டட். இல்ல எனக்கு ஓகே நான் முதல்ல இதை முடிக்கிறேன்னா இதை மட்டும் நீங்க முடிங்க, தாராளமா 70க்கு மேல வாங்கிடலாம். அப்ப அடுத்தது கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இங்கே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எஸ் கைஸ், ஐ எம் டாக்டர் மிருதுலா. அதுக்கப்புறம் இங்க நீங்க கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே ஒரு 41 क्वेश्चंस மட்டும் தான் கொடுக்க போறேன். இந்த 41 क्वेश्चंसல சாப்டர் 13 உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் நம்ம புக் இன்சைட் பார்க்கணும். உங்களுக்கு நான் அதே மாதிரி ஓகேவா? லெவல் 2 क्वेश्चंस நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சாப்டர் வைஸ் ஓகே, இதை பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க 95+ இந்த எக்ஸாம்ல வாங்கிடலாம். ஓகேவா? லெவல் 2 சாப்டர் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் இந்த கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த क्वेश्चंस எல்லாம் முடிச்சிடுங்க. ஒரு யூனிட் எடுக்கிறீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்க்கு போங்க. இப்பயே புக்ல அழகா மார்க் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க எல்லாருக்குமே 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி இந்த 5 சாப்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க முதல்ல இதுல ஏதோ ஒரு 2 இல்ல 3 சாப்டர் எடுத்து அதுல இப்ப நான் கொடுத்த क्वेश्चंस முதல்ல முடிச்சிருங்க. ஒரு நெக்ஸ்ட் 4 hours அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சாப்டர் இல்ல 2 சாப்டர் முடிஞ்சதுன்னா முடிங்க. சொன்ன क्वेश्चंस தெளிவா படிச்சுட்டு போங்க. தாராளமா சூப்பரான மார்க் வாங்கிடலாம். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன படிக்கிறோம், கரெக்டா ஒரு சாப்டர் எடுக்கணும். அது இருக்கக்கூடிய அந்த 5 क्वेश्चन 6 क्वेश्चन அதை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போறோம். அண்ட் காலையில இருந்துச்சு ஒரு குயிக் கோத்ரூ மட்டும் நீங்க பண்ணிட்டு போடுங்க. அதாவது ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. இது நீங்க பண்ணீங்கனாலே போதும். எந்த பிரச்சனை கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் இதே மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் அப்படியே அழகா எடுத்து வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணனா உடனே ஜாயின் பண்ணிடுங்கப்பா. ஒன்னொன்னா போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க நீங்க क्वेश्चंस ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சொன்ன மாதிரி முதல்ல நீங்க கிளாஸ் 11 இருந்தாலும் சரி 12 இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை மட்டும் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் உங்களுக்கு 12க்கு 41 क्वेश्चन, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 47 48 क्वेश्चंस தான் இருக்கு. அதை மட்டும் முடிச்சிருங்க. டெஃபினெட்லி நீங்க சூப்பரா மார்க் வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட்.